எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஒரு ஃபன் எபிசோடு. நான் முதலாளி லாக்கூல் மட்டும் எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டோம். காமெடியன்ஸ், தமிழ் சினிமாவில் மேல் காமெடியன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய நாக் அவுட் இன்னைக்கு. பாய்ஸ் ரெடியா? லாக்கூல் ரெடி. ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு சொல்றீங்க. சரி, ஆரம்பிப்போம். நிறைய பேர் இருக்காங்க காமெடியன்ஸு, அதனால நான் வந்து இது போட்டிருக்கேன். நிறைய குவாலிஃபையர்ஸ் இருக்கு. இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நம்ம இந்த நாகேஷ், சந்திரபாபு, அந்த மாதிரி சுர்லிராஜன் அந்த ஜென்ரேஷன் நம்ம கவர் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜனகராஜ் அந்த ரேஞ்சிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். இதுதான் இது. அதான் நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது இவ்வளோதான். சரி, ஆரம்பிப்போம். முதல் மேட்ச் கவுண்டமணி வர்சஸ் ரோபோ சங்கர். சாட்டர்டே நைட் ஆனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா ஏதோ ஒன்று வருமே, ரோபோ சங்கர் காமெடி. ரோபோ சங்கர் மோஸ்டா விஜயகாந்த் தான் மிமிக் பண்ணுவாரு. பட் கவுண்டமணி யூ காண்ட் ஈவன் அன்டிஸ்பியூட்டட். கவுண்டமணி லெஜெண்ட் தான். சொல்லுங்க ராகுல், கவுண்டமணி படத்துல உங்களுக்கு எது பிடிக்கும்? உள்ளத்தே அளித்தா, கவுண்டமணி இதெல்லாம் எக்கச்சக்க எமோஷனா? கவுண்டமணி சூரியன் சொல்றது யாரு? சூரியன் யாரும் சொல்ல முடியாது சார். இல்ல இல்ல, அந்த டைம்ல வந்து பிரம்மா, மாமன் மகள், இந்த சத்யராஜோடலாம் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கும். நடிகன் அதெல்லாம் கொஞ்சம் வேற லெவல் தானே. உள்ளன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கி தரேன் அதானே. பட் ஆனா இதெல்லாம் நிறைய சைலண்ட் காமெடிலாம் நிறைய. ஈவன் ஜெய் ஹிந்தும் ஓட்டு தான். புல்லட் ஃப்ரண்ட்ல போட்டா என்ன இருந்திருக்கும்? கர்ணாலாம் வேற லெவல். அதுதான் சொல்றேன். புல்லட் நெஞ்சில போட்டா என்ன இருந்திருக்கும்? அர்ஜுனே இது சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா எது சொல்லியிருப்பாரு? நிறைய சீரியஸ் சிச்சுவேஷன்ல வந்து கவுண்டமணியை ஃபேஸ் பண்ண மாட்டாராம். ஏன்னா கேக் வந்துகிட்டே இருக்குமா, சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம் அவர். அதனால அந்த சீன் வரும்போது திரும்பிடுவாராம். நம்ம ப்ளூபர்ஸ் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மன்னன்ல கூட ரஜினி ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, இந்த உண்ணாவிரதம் சீன் நடக்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஷாட் ஒழுங்காவே வரலன்னு. நீங்க அந்த இதுல பார்க்கும்போது அவரு கவுண்டமணி வெளியே இருப்பாரு, மனோரமா உள்ள இருந்து நண்டு எறா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது ரஜினி திரும்பி சிரிச்சுட்டு இருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே, சோ அதனால தி லெஜெண்ட் கவுண்டமணி தான் வின்னரா? அல்டிமேட். டெஃபினெட்லி. மட்டும் எதுவுமே சொல்லலையே. இல்ல, அதான் நான் கவுண்டமணி இருக்கும்போது அந்த சைடு யாரு இருந்தா கவுண்டமணி தான் அப்படின்ட்டீங்க. ஓகே, டன். அடுத்த மேட்ச் ஜனகராஜ் வர்சஸ் சூரி. கனகராஜ் ப்ரோ நீங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. எடுத்தோன்னே ரிசல்ட்டுக்கு டக்குன்னு போயிடுறீங்க. ஜனகராஜ் நீ ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஒரு லெஜெண்ட் சீன் ஜனகராஜோட இருக்கு. அதான் அதை வச்சு எத்தனை மீம். பட் ஆனா சூரியும் அந்த இதெல்லாம் பொண்டாட்டி நாய்க்கு அடிச்சிருச்சு. சூரினா பரோட்டா தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அந்த ஒரு சீன் தான். அதுக்கப்புறம் ஹரி சூரிங்கிறது வந்து அல்ட்ரா மெகா கிரிஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய அந்த சூர்யா படத்துல எல்லாம் நடிக்கிறப்ப அந்த அஜித் படம், அது பேர் என்ன, வேதாளமா, கல்கட்டாலத்துல அதான் சொல்றேன், ரொம்ப மெகா கிரிஞ்ச் ஆயிடுச்சு சூரியோடதெல்லாம். ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக இப்ப ஹீரோ ஆயிட்டாரு, அதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல் ஃபைன். ஹார்ட் ஒர்க் பண்றாரு, தட்ஸ் ஃபைன். பட் காமெடியா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டா நிறைய கிரிஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல ஓரளவு நல்லா இருக்கும். பண்றாரா ஹீரோவா? இல்ல இல்ல, ரஜினி முருகன் அந்த சூரி இன் வில்லேஜ் வந்து கோட்டு தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் இந்த விம்மலோட ஒரு படம் அடிப்பாரு, அந்த ஏடி பில்லா கில்லாடி ரங்காவா, அது ஒண்ணு. இன்னொன்னு அதுக்கப்புறம் அத மாமா நடிப்பாரு, பொண்ணு கதை. அவர் முறை பண்ண வந்து அவர் லவ் பண்ணி கட்டிட்டு போவாரு, இந்த இவ காப்பாத்த போற அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன படம்னு எனக்கு தெரியல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சூரியும் வந்துருவீங்களே, தேசிங்கு ராஜா. விமலியன்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ண போறாங்க. கடைசியா நம்ம பேசிட்டு எப்படி ஜனராஜன் ஜெயிக்க போறாரு சொல்ல முடியாது. இல்ல மட்டும் எஸ்கே ஓட சூரியன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து டாப் நாட்ச். அண்ணாமலை, அருணாச்சலத்துல இருப்பாரா?
ஒரு சமயத்துல எல்லா லெஜெண்ட் படத்துலயும் ஆமாடா. எல்லா படத்துலயும் ஜனகராஜ் இருப்பாரு. பட் இப்ப சூரிக்கு வந்து ஒரு தனி ட்ராக் கொடுப்பாங்க எல்லா படத்துலயும். ஜனகராஜுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன் கிடையாது, யூஸ்வலா இருக்காது. ரொம்ப சின்ன சின்ன சீனா தான், ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி தான் வருமே தவிர மத்த இப்ப சூரிக்குலாம் ஒரு ட்ராக், காமெடியின் ட்ராக் கொடுக்குறமே அந்த மாதிரிலாம் வந்து தனியா ஜனகராஜ் இருந்தது கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை லாக்கூர் அந்த மாதிரி இருக்கும். ஜனகராஜுக்கு வந்து அந்த காத்தவராயன் பேரு அருணாச்சலத்துல ம். ஜர்தா பீடா ம்ஹும். கொஞ்சம் கஷ்டமா பாட்ஷால தான் இருக்கு. கனகராஜ் இருப்பாரா? இருப்பாருடா. இதுதான் ஏன்டா கனகராஜ் தானே அந்த ஆட்டோ எல்லாம் ஓட்டும் போது ஜனகராஜ் பாஷா ஜனகராஜ் ஜனகராஜ் தான் இல்லாமடா. ஆனா அவர் தான் காமெடி ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட், அவர் தானே. சொல்லுவான் அதுல பாஷால ஒரு எல்லாம். இந்த ஆட்டோ காமெடி ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஹாய் ஆ, ஹாய். ஓகே ஓகே ஓகே. அவர் தான் முதல்ல கை முத்தம் கொடுப்பாரு பாட்ஷாக்கு. ம். ஞாபகம் இல்ல. சரி, கனகராஜ் தான் எனக்கு. டேய், ஜனகராஜ் இல்ல, சூரி ஜனகராஜ். SK காம்பினேஷன் வந்து கொஞ்சம் கோட்டட். கனகராஜ் VVS ஜனகராஜ் கனகராஜ் இல்ல. கனகராஜ் இல்லடா, பிரதர் ஜனகராஜ். மவுண்டன். ரஜினி அப்பயே பிரதர் மவுண்டன். டேய் இது வேணாமா உங்களுக்கு? VVS ரஜினி முருகன்லாம் கொஞ்சம் கோட்டட்ரா. நான் சூரி சொல்றேன். குச்சி மிட்டாய் சாப்பிட்டே போறோம், நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆ, மதுரைக்கு வந்த சோதனை அது இந்த டைம் இவர் காமெடி தானே அது. என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு. ஆமா ஆமா. இப்ப சூரி நானும் சொல்லி இது சூப்பர் ஓவர் போயிடலாமா? ஜனகராஜ் vs சூரி. போங்க போங்க. நானும் முதலாளி ஒரே டீம்டா. நாங்க சூரி சரி, டீம். மட்டு ப்ரோ சொல்லுங்க, அடிங்க. ஊப்டா. எப்பவுமே கனகராஜ் தான்டா ஜெயிப்பாரு. ஜனகராஜ் ஜெயிக்க வச்சு. ஜனகராஜ்டா கனகராஜ்டா. கனகராஜ். ஒரு ராஜ். சரி, சூரி எலிமினேட்டட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இதுதான் வந்து நம்மளோட நியூஸ். சரி, இந்த மேட்ச் செம மேட்ச். லொல்லு சபா மனோகர் வெர்சஸ் லொல்லு சபா சாமிநாதன். சொல்லுங்க, சாமிநாதன் யாருன்னு நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். எனக்கும் இஸ்கு என்றுதான் கேட்கிறது. இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தான் வருவாரு. ஓகே ஓகே, நிறைய நடிச்சிருக்காரு அந்த மாதிரி. அவரு நீங்க அந்த இதுல எல்லாம் பாஸோட ஃப்ரெண்டா வருவாரு. நான் சாமிநாதன். பாஸ்கெட் எக்ஸாம் அரியறது வருவாரு. என்ன பாஸ், நீங்க பாட்டுக்கு கிளியர் பண்ணிடாதீங்க பாஸ். நான் வந்து சாமிநாதன் தான் சொல்லுவேன். எப்படி நீங்க சாமிநாதன் சொல்லலாம்? மனோகர் வந்து அந்த ஒரு இதை தவிர பெரிய அளவுக்கு வெரைட்டி எனக்கு அந்த மனோகர் BTS song தான் வரும். அதெல்லாம் மனோகரே சொல்றேன். ஒரு கிரிக்கெட் எபிசோட் இருக்கும், ஸ்பின் பவுலிங் போடுறேன் அப்படின்னு வந்து சுத்தி சுத்தி வந்து கீழே விழுந்துருவாரு. மனோகரா சாமிநாதனா? எனக்கு சாமிநாதனும் ரொம்ப பிடிக்கும், பட் நான் மனோகர் போறேன். நான் சாமிநாதன். மனோகர் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, நீங்க மனோகரா சாமிநாதன் அதை சொல்லுங்க. நாங்க மனோகர்ப்பா. மனோகர் ஜெயிச்சாரு. ஒரு சாமிநாதனுக்கு 1 ஓட்டு, மனோகருக்கு 3 ஓட்டு. மனோகர் ஜெயிச்சுட்டாரு. சோ மனோகர் இஸ் தி வின்னர். இப்போ வந்து ஒரு குவாலிஃபையர்ரா, மயில்சாமி. அதாவது வந்து திருப்பதியில வந்து லட்டுக்கு பதிலா ஜிலேபி வாங்கிட்டு வந்து அந்த மயில்சாமி வர்சஸ் அப்படின்ற அந்த பாண்டு. சோ உள்ளத்தை அளித்தால மேனேஜரா இருப்பாரு. செந்திலும் பாண்டு தான் மேனேஜர். ரப்பர் வாய் அந்த வாயே அவர் மயில்சாமி தான் காமெடி டைம். மயில்சாமி தான். பாண்டு காமெடி டைம் இனிமேல் உனக்கு சென்டிமென்ட் ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். பாண்டு கூடதா? மயில்சாமி தான். மயில்சாமி தானா? ஓகே ஓகே. மயில்சாமி பாண்டு ஜெயிச்சு மயில்சாமி யாரோட மோதுறாருன்னா சின்னி ஜெயந்த். இது பாண்டு ஜெயிச்சிருக்கலாம். கில்பான்சி இல்ல இவர்தான். நான் திருப்பி மயில்சாமி தான் சொல்லுவேன். மயில்சாமி தான். மயில்சாமி ஆக்சுவலா அன்டிஸ்பியூட் ஒரு நல்ல காமெடியன். சின்னி ஜெயந்த் கிடையாதா? மட்டு சின்னி ஜெயந்த் ரொம்ப ஃபேமஸ்னா அந்த காதல் தேசமா, காதல் தினத்துல ப்ரொஃபஸரா இருப்பாரு. ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்டா இருப்பாரு. கையில அந்த இவரோட ஸ்டூடெண்டா வருவாரு. கவுண்டமணி ஸ்டூடெண்டா வருவாரு. அதான் நிறைய படம் இருக்குடா. சின்னி ஜெயந்த்க்கு வந்து சொல்லணும்னு இல்ல. மயில்சாமி எல்லாம் ஓகேடா, பட் சின்னி ஜெயந்த்லாம் இன்னும் மயில்சாமி லெஜெண்டரா. நானும் மட்டும் இந்த தடவை ஒரு கட்சி. டேய் மயில்சாமி நிறைய சரக்கு காமெடி இருக்கு, எனக்கு ஞாபகம். அது நிறைய இருக்குடா, பட் சின்னி ஜெயந்த்க்கு எவ்வளவு படம் இருக்கு, எவ்வளவு வருஷமா காமெடியா நடிச்சிருக்காரு. என்னடா நானும் சின்னி ஜெயந்த்க்கு தான் போறேன். டேய் மயில்சாமிடா சூப்பர் ஓவர்ரா. டேய் சரியா? வூப் மயில்சாமி
சின்ன ஜெயந்த் எலிமினேட்டட் போங்க. ஸோ இந்த குவார்டர் முடிஞ்சிருச்சு. இந்த குவார்டர் வின்னர்ஸ் வந்து கவுண்டமணி, ஜனகராஜ், ரொல்லுசபா மனோகர், மயில்சாமி. அடுத்த குவார்டருக்கு போறோம். ஃபர்ஸ்டே ஒரு குவாலிஃபயர் பாண்டியராஜன் வர்சஸ் தியாகு. அதாம்ல வர்கீஸ் அந்த தியாகு. பாண்டியராஜன் பாண்டியராஜன் பாண்டியராஜன்லாம் வந்து கபாலி நீ லண்டன் பாத்திருக்க? ம். எப்ப கபாலிக்கும் சேர்த்து டிக்கெட்டை போடுப்பா. அது 2 தான் ஃபேமஸ் அவருக்கு தியாகிக்கு. பாண்டியராஜன்லாம் வியூவர்ஸ் இந்த லாக்குள் சொல்றதை கேட்டுக்கோங்க. தியாகு போடாட்டி நான் அந்த ரெக்கார்டிங்கே வரமாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு. தியாகு இருந்தே ஆகணும் லிஸ்ட்ல அப்படின்ட்டு அதான்ல வர்கீஸ். அப்படின்ட்டு பாண்டியராஜனுக்கு ஓட்டு போடுற இந்த லாகுலர பாத்துக்கோங்க எல்லாரும். பாண்டியராஜன் தானே அப்புறம் பாண்டியராஜன் கூட வரும்போது தியாகம் நிக்க மாட்டாரா? பாண்டியராஜன் வந்து இப்ப இருக்க மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த டைம்ல ஒரு பிக் டைம் ஒரு காமெடியன். ஊரை அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன். வயசானவங்களுன்ட்டு இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கவங்கட்டீங்க. ரொம்ப நாளா நடிக்கலடா. பாண்டியராஜனோட ஓட்டுனா இது ரூபாய் 1000 அந்த படம் தான். ஜாய். ஆ, அதுதான். அது என்ன ஆண் பாவம் ஏதோ பேர்லாம் அது ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படம். ஊரை தெரிஞ்சு அதுலதானே நிறைய- துபாய்னு அந்த சொல்லி டைம்ல நிறைய படம் வரும். துபாயின் கொச்சின் வந்து அது என்ன எஸ் வி சேகரோட சேர்ந்து வரும். அதான் துபாய் கொச்சின்னு. அது என்ன படம்? அதான் அந்த படம் வந்து ஒரு அல்டிமேட் படம் ஆக்சுவலா. அதான் சரி, பாண்டியராஜன் தான் அப்ப தியாகு அப்புறம் அந்த- eliminated. ஓகே. அப்புறம் கிரின்னு ஒரு படம், இவரோட அர்ஜுனோட ஒரு நடிப்பாரு அவரு. மாப்பிள்ளையா வருவாரு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வருவாரு, கடத்திட்டு போய் அடி. பாண்டியராஜன். வீரபாகு அதுல அடிவலும் இருப்பார்ல வீரபாகு. ஆமா. வீரபாக இருப்பாரு. ஓகே, இப்ப வந்து தியாகு எலிமினேட்டட். பாண்டியராஜன் ஜெயிச்சு யாரோட வந்திருக்காரு அப்படின்னா சந்தானம். சந்தானம் வர்சஸ் பாண்டியராஜன். இப்ப வாங்க. அம்முக்குட்டி, சந்தானம். ஜாங்கிரி. சந்தானம் தான்டா அப்படி இந்த வெட்டுக்கிளியா சொல்லக்கூடாது. ஆக்சுவலா சந்தானம் வந்து இப்ப அவரை நீங்க இதுல சேர்த்து ஒத்துக்குவாரான்னு தெரியல. பட் he was he is still a legend. பாண்டியராஜனுக்கு தான் அவ்வளவு படத்துல ஹீரோ நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஆனா அவர் காமெடியன் ஹீரோ நடிப்பாரு. பட் சந்தானம் தான். ஆப்வியஸ்லி சந்தானம். ஆப்வியஸ்லி சந்தானம் தான். உங்களோட ஃபேமஸ் சந்தானம், பெஸ்ட் சந்தானம்னா என்ன படம் சொல்லுவீங்க? ஓகே தான்டா. ஓகே தான். எனக்கு ஆக்சுவலா ஓகே. பட் அந்த ஒரு சித்தார்த் படத்துல சுந்தர்சி படம் ஒண்ணு வரும். தியா வேலசேனுகுமார் அதுவும் கோட்டு. அது வந்து அல்டிமேட்டா இருக்கும். அப்புறம் இதுவும் நல்லா தான் இருக்கும், மசாலா கஃபே. கலகலப்பும் கோட்டு. அது அல்டிமேட். வெட்டி புலி செத்த எலி அதானே, அது கோட்டு. உங்க ஊர்ல ஆம்பளோட் அதிகமா பொம்பளோட் அதிகமா அதானே? இதுக்கு கத்தி மட்டும் கட்டவுன்ல இருந்துக்கலாம். ஆமா, இதுதான் வந்து டாப் 3 நினைக்கிறேன் சந்தானத்தோடது. தியா வேலசேனுகுமார் ஓகே கலகலப்பு கோட்டு. நடிக்கிறாரு, சிம்போட நடிக்கிறாரு அடுத்த படம். ஆமா சிம்பு சந்தானமும் கொஞ்சம் கோட்டட் காமெடி இது காம்போ தான். என்னலா கோல் படம் வருமா? சந்தானம் வருவார், தாண்டி வருவாரு. இதே காமெடி எவ்வளவு நாள் தாண்டா பண்ணுவீங்க? சிம்புன்னு ஒன்னே படம் வருமா அப்படின்ற காமெடி. இல்ல வேற கடைசியா என்ன படம் வந்தது அவங்களுக்கு? ஒன்னா இதுவா வினய் தாண்டி வருவாரு. சாரி, வினய் தாண்டி வருவாங்க. வானம் நிறைய படம். வாலு இது நம்ம ஆளு கூட வந்து சந்தானம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். 40,000 அப்புறம் என்ன வாரணமாயிரமா? ஓகே, இப்ப சந்தானம் வின்னர். இப்ப அடுத்த மேட்ச் வந்து ஒரு குவாலிஃபயர் யோகி பாபு வர்சஸ் மதன் பாபு. யோகி பாபு இதுக்கெல்லாம் நீங்க குவாலிஃபயர் இருக்கு பிரதர். யோகி பாபு வந்து லீட் எடுத்துட்டாரு. மதன் பாபுல தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த பட்டத்து யானைன்னு ஒரு படம், ஒரு ரொம்ப சப்டிலான காமெடி நிறைய வரும். இந்த கிரிஞ்சி காமெடி கோகிலா, இது கோலமாவு கோகிலா, நிறைய இந்த டாக்டர் அதெல்லாம் அந்த அந்த ரோலோட அவர் கரெக்டா செட் ஆவாரு. இந்த மாவீரன் கூட நல்லா தான் இருந்திருக்காரு. பேட்ச் போடுறேன்னு சொல்லுவாரு. இல்ல பேட்ச் ஒர்க்கு அது கோட்டா. எனக்கே கூலி அடிக்க பார்த்தேன். யோகி பாபு தான். ஓகே, இப்போ யோகி பாபு ஜெயிச்சு யாரோட மோத போறாரு அப்படின்னா மணிவண்ணன். மணிவண்ணன் கோட்ரா. மணிவண்ணன் தான்டா. இவர் தான் கத்துறாரு. இவர் தான் காசிநாதன். நீதான் காசிநாதன்.
மணிவண்ணன் வந்து சங்கர்ஜி 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில நடந்த ஒரு இதுதானே அவரு. கவி கவின் கபி யார கபி. நினைச்சு சிரிச்சேன்னு எனக்கு தெரியும். ம். ஓகே, மணிவண்ணன் தான் வின்னர். டன். அடுத்தது வந்து இப்போ சதீஷ் வர்சஸ் மிர்ச்சி சிவா, அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா. மிர்ச்சி சிவா. சதீஷ் சதீஷும் ஒரு நிறைய படம் ஹீரோவா நல்லா நடிக்கிறாரு. இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருசா எனக்கு ஞாபகம் இல்ல. சதீஷ் வந்து எஸ்கே காம்போ தான், திருப்பி எதிர்நீச்சல் அந்த மாதிரி. எஸ்கே கத்தி கூட அவர் இருப்பாரு நினைக்கிறேன். அதுதான் கத்தி தான் ராகுல். எது எஸ்கே அண்ட் சதீஷ்னா அது அர்பன், எஸ்கே அண்ட் சூரினா அது ரூரல். ம்ஹும். மிர்ச்சி சிவா. மிர்ச்சி சிவா தான். ஆனா ரீசெண்டா அவருக்கு இப்ப பெருசா என்ன ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றான்னு தெரியல. இவர் நிறைய படம் பண்றாரு. வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது சுமோ அப்படின்னு ஒரு காவியத்தை ஓடிடில பார்த்துட்டு சொன்னாங்க. அது ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், இப்பதான் திருப்பி அது. ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு படம் இப்ப நடிச்சாரு அவரு, ஒரு இந்த படம். அதுல ஆக்சுவலா நல்லா நடிச்சிருப்பாரு. சட்டில் காமெடி. தமிழ் படமே போதுமே 2. தமிழ் படம் பார்ட் 1 பார்ட் 2. ஆக்சுவலா அதுலயும் சதீஷ் வருவாரு, வில்லன் வருவாரு பார்ட் 2ல. இது நவீன சரஸ்வதி சபதம் பார்ட் 2 கொஞ்சம் கொடுமைடானா. அதுல தில்லுமுள்ளு ரீமேக்கும் அதானே பண்ணாரு. உங்க ஃப்ரெண்டு பாலாஜி வந்து தில்லுமுள்ளுனா மிர்ச்சி சிவா படமான்னு கேட்பாரு. அது உங்க ஃப்ரெண்ட் அவரு. ஓகே, அப்ப மிர்ச்சி தான் வின்னரா? மிர்ச்சி தான் வின்னர். டன். இந்த குவார்டரோட லாஸ்ட் மேட்ச் பிரேம்ஜி அமரன் வர்சஸ் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி. பிரேம்ஜி வந்து ஓகே தான், பட் அந்த சென்னை 628க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் பண்ணல. ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் எல்கேஜி 1, எல்கேஜி நல்லா தான் இருக்கும். இப்ப அது பார்ட் 2 எடுக்கிறான்னு நினைக்கிறேன். அதுல அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிச்சாரு. அப்புறம் இதுல வருவாரு, நானும் ரவுடி தான். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சோ ஆர்ஜே பாலாஜி தான். மட்டு பிரேம்ஜி. டேய் நான் இதுக்கா சூப்பர் ஓவர் போக முடியாது. ஆர்ஜே பெட்டர் தென் பிரேம்ஜி நான் நினைக்கிறேன். லக்கி பொண்ணா. அது என்ன டெல்லி பெல்லி ரீமேக் தானே இந்த படம். ஆரியா அந்த படம் பேர் என்ன? சேட்டை. சேட்டை இல்ல, அது வேற படம். டேய் சேட்டை தான்டா. சேட்டை தான்டா அது. சேட்டை தான் டெல்லி பெல்லி ரீமேக். ஆரியாவும் மாதவன் ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே, அது வேட்டை. சத்யா. ஓகே, இப்ப மட்டும் வெரி சாரி, நாங்க 3 பேரும் ஆர்ஜேக்கு ஓட்டு போடுறோம். பிரேம்ஜி எலிமினேட்டட். போங்க. ஓகே, இந்த குவார்டரோட வின்னர்ஸ் வந்து சந்தானம், மணிவண்ணன், மிர்ச்சி சிவா, ஆர்ஜே பாலாஜி. ஓகேவா? ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு குவாலிஃபயர்ஸ், வெண்ணிராடை மூர்த்தி வர்சஸ் ஒய்ஜி மகேந்தர். இவங்க 2 பேரும் யாரோட சண்டை போட போறாங்க? அது நீங்க சொன்னா இது நான் இந்த புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்து அந்த பிளேயரை சொல்லிடுறீங்க. இத நீங்க சொல்லுங்க. வெண்ணிடாதை மூர்த்தி சண்டே மார்னிங் ஒரு இது ஒன்று வரும்ல சன் டிவில. ஆமா, மீண்டும் மீண்டும் சிரிப்பு 90sல வரும்ல. மெரிண்டாவே மீண்டும் மீண்டும் சிரிப்புன்னு தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப ஸ்பான்சர் ஒய்ஜி மகேந்திரன். நான் ஒய்ஜி மகேந்திரன் சொல்றேன். நான் வெண்ணிடாதை. ஒய்ஜி மகேந்திரனுக்கு வெண்ணிடாதை மூர்த்தி பரவாயில்ல. அவர் நிறைய டபுள் மீனிங் இதெல்லாம் பேசுவாரு. வெண்ணிடாதை மூர்த்தி போடா, அப்படின்னா ஒய்ஜி மகேந்திரன். நான் ஒத்துக்க மாட்டேன் போ. சூப்பர் ஓவருக்கு இதை எடுத்தேன். சரி பரவாயில்ல போ, ஒய்ஜி மகேந்திரன் போ. ஆனா இப்ப எப்படி தோக்கதாண்டா போறாங்க. அடுத்தது அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன் யார் வரான்னு. சரி, ஒய்ஜி மகேந்திரன் தான்டா வின்னர் இதுல. இப்ப இந்த ஒய்ஜி மகேந்திரன் ஜெயிச்சு வடிவேலோட மோதுறாரு. வடிவேல் அதாவது எல்லா குவாலிஃபயரும் வேஸ்ட் தான். எல்லா குவாலிஃபயரும் சும்மா ஒரு பேச்சுக்கு. வடிவேல் ஆப்வியஸ்லி. வடிவேல் தானே? வடிவேல் தான். வடிவேலோட டாப் 3னா எது சொல்லுவீங்க? வின்னர் வீரபாகு. டேய் ஃப்ரெண்ட்ஸ்டா, கான்ட்ராக்டர் நேசமணி, ஃப்ரெண்ட்ஸ் கிரி. அதான் வீரபாகு, வீரபாகு, கான்ட்ராக்டர் நேசமணி தான் டாப் 3யா?
இதுவும் வரும்டா. அந்த அர்ஜுன் போலீஸா இருப்பாரு. இவர் கான்ஸ்டபிளா மருதமலையா? இருப்பாரு. மருதமலை. மருதமலை. அது இன்னொரு கரடியே காரி துப்பிட்டு அர்ஜுன் அந்த படம்லாம் நல்லா இருக்கும். கரடி காரி துப்புச்சுங்குது பாரு மட்டு. புலிகேசி. சரி ஓகே, வடிவேல் தான் வின்னர் எப்படியா இருந்தாலும். சரி இன்னொரு குவாலிஃபை இப்போ வாங்க. கஞ்சா கருப்பு, இதான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வின்னர் நீங்க வர வின்னர் கூட. கஞ்சா கருப்பு வர்சஸ் ஆர் சுந்தர்ராஜன். ஆர் சுந்தர்ராஜன் நீங்க கட்டேன்னு ஓட்டுவீங்க நம்ம பேட்ச்ல. அது ஒண்ணும் இல்ல, தூக்கி போட்டுரு. அது ஒண்ணு. அந்த சூர்யா படம் அந்த லாட்ஜ்ல இருப்பாங்கல்ல, இந்த போன் ஒரு மீம் இருக்கு, நான் கூட ஜப்பான்ல இருந்து தான் பேசுறேன் அப்படின்னு பாரு. அதான் அதுதான் வந்து ஆர் சுந்தரராஜன் பிக்கெஸ்ட் காமெடின்னு நான் நினைக்கிறேன். கஞ்சா கருப்பு இந்த பக்கம் ஆரம்பத்துல நல்லா இருக்கும், அப்புறம் போக ட்ரை ஆயிருச்சு அவர் காமெடி எல்லாம் கொஞ்சம். அந்த நந்தா அப்புறம் அந்த நான் வந்து ஆர் சுந்தரராஜன் சொல்றேன். கஞ்சா கருப்பா ஆர் சுந்தரராஜனான்னு கேட்கும்போது லாஞ்சிவிட்டி ஆப்வியஸ்லி சுந்தரராஜன் அவ்வளவு நாளா காமெடி பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இந்த படத்துல பயங்கரமா பண்ணாருன்னு எதுவும் இல்ல. நிறைய படத்துல சும்மா இந்த குட்டி குட்டி ரோல். வெற்றி சொன்னால ஜனராஜுக்கு தனியா இருக்காது அப்படின்னு, அந்த மாதிரிதான் தனியா ஒன்றும் பெருசா இல்ல. சுந்தரராஜன் வந்து மோர் கேரக்டர் ரோலும் போயிட்டாரு. கஞ்சா கருப்பு ஐ கிவ் மோர் காமெடி ரோல்ஸ் வந்து பிளஸ் இவரோட விமலோட ஒரு படத்துல நடிப்பாரு. அது என்ன திருட்டுப்பேலையா? இல்ல திருட்டுப்பே கிடையாது, அது என்ன களவாணி தானே. அந்த பால்டாயில் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது அதுதான் இருக்கும். அப்புறம் இந்த ராம் படத்துல வந்து இவரும் நடிச்சிருப்பாரு. அது என்ன படம்? அது வந்து அவர் கேரக்டர் பேர் வந்து வாழவன் தான். ராம் படத்துல அவர் கேரக்டர் பேர் வாழவன் தான். இதுல வந்து அவர் கேரக்டர் பேர் பஞ்சாயத்து. அப்புறம் பருத்தி வீரன்ல அவர் பேர் டக்ளஸ். அப்புறம் அதே மாதிரி இந்த நாடோடிகள்ல வந்து வருவாரு, இவர் தான் ஓனர். நாங்க கடை ஓனர்ட்ட பேசிக்கிறோம், நீங்க பேசுற அப்படின்னு. கஞ்சா கருப்பு தான் எதிர்த்து 3 ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. சரி ஓகே, இப்ப கஞ்சா கருப்பு ஜெயிச்சு யாரோட மோதுறாரு அப்படின்னா பவர் ஸ்டார். பவர் திருப்பி நான் கஞ்சா கருப்பு தான் சொல்லுவேன். பவர் ஸ்டார் வந்து ஒரு படம் தான் பாத்திருக்கேன். கண்ணால் அட்டுத்தீங்க ஆசையா படம் பாத்தீங்களா? கஞ்சா பவர் ஸ்டாரோட ஒரு ஃபேமஸான ஒரு படம். இல்ல கண்ணால் அட்டுத்தின ஆசையா தான் நானும் பார்த்தேன். கண்ணால் அட்டுத்தினா ஓகே, அவரே லத்திகாவோ அது ஒண்ணு நீ பாத்திருப்ப, அதான் சொல்றேன். லித்திகான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டுக்கு ஏதாவது திட்டிட்டு இருப்பாரு, அந்த கண்ணால் அட்டுத்தின ஆசையா இல்ல சந்தானம், ஏன்னா வீட்டுக்கே போயிட்டேன் அப்படின்னு போன் பண்ணுவாரு, போய் இன்னும் என்ன திட்டிட்டு இருக்கியாடா நீ அப்படின்னு. ஓகே, அப்ப பவர் கஞ்சா கருப்புனா திருப்பி கஞ்சா கருப்பா இல்ல பவர் ஸ்டாரா? கஞ்சா கருப்பு தான். சோ குவாலிஃபயர் வரான்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்தது இது ஒரு கான்ட்ராஸ்டிங் காம்பினேஷன். எஸ்வி சேகர் வர்சஸ் ரெடின் கிங்ஸ்லி. எஸ்வி சேகர் வந்து பழைய படம், அந்த டைம் பாண்டியராஜன் நடிச்ச படம், அந்த டைம் சீக்வன்ஸ் படம்லாம் ஹீரோ நடிச்சதெல்லாம் செம கோட். விசுவோட படம் நடிச்சிருப்பாரு. மணற்கயிறுலாம் கொஞ்சம் ஓட்டு தான். கடைசியா ஜீன்ஸ்லயும் நல்லா தானே இருக்கும். கிங்ஸ்லி வந்து நல்லதான் இருக்கும், பட் அப்கமிங். பட் ஆனா அவரோட இது வந்து ஒரே எப்படி சொல்றது, ஒரே மாதிரிதான் இருக்கும். கத்தி கத்தி பேசுவாரு, அந்த டயலாக் ஒழுங்கா இல்லைன்னா அது கொஞ்சம் படம். கிரேசி மோகனும் பேசிக்கலா அந்த டிராமா ஆர்டிஸ்ட் இல்ல, அதுல இருந்து இப்படியே உள்ள வந்தாங்க. எஸ்வி சேகர் தான். ஓகே, மேபி என்ன மட்டும் இல்ல, மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் ஒரு 5 வருஷத்துல அவர் இன்னும் நல்லா நடிச்சாருன்னா மேபி சொல்லலாம். பட் எஸ்வி சேகர் அவ்வளவு டிஃபரெண்ட் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ நீங்க வந்து பிரேம்ஜி அமரன், ரெடின் கிங்ஸ்லி, சூரியெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேட் பண்ணிருக்கீங்க ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இந்த குவார்டரோட கடைசி மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிஃபயர். மொட்டை ராஜேந்திரன் 5000 இன்கிரிமெண்ட் போவோம். மொட்டை ராஜேந்தர் வர்சஸ் குமரி முத்து. அப்படி சிரிப்பாரு அவர் தானே.
மொட்டை ராஜேந்திரன் தான். மொட்டை மொட்டை ராஜேந்தர். ராஜேந்திரன். மொட்டை ராஜேந்திரன். மொட்டை ராஜேந்தர் பீக்லாம் இந்த ராஜா ராணியும் தில்லுக்கு துட்டும். அதுவும் தான். இந்த ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் வந்து சிம்பு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த காவியத்தை நாங்க வெற்றி பாக்குறோம். ஒன்ன கூட்டு போயிருக்கானா? இல்ல அந்த படத்தை நீ பாரு. அட்லீஸ்ட் யூடியூப்ல மொட்டை ராஜேந்திரன் சீனையாவது இந்த தில்லுக்கு துட்டு 3 கூட கொஞ்சம் எல்லா தில்லுக்கு துட்டுலயும் அவர் இருப்பாரு நினைக்கிறேன் மொட்டை ராஜேந்திரன். என்ன அவன் அழுகுறானா சிரிக்கிறானா? பிரதர் இதை எடுத்துட்டு அவன் அந்த சிம்பு படம் அந்த சிம்பு படத்துல அவர் வந்து ப்ளூப்பரா போடுங்க. இது வந்து நீ பாரு, அந்த படத்தை பாரு. ட்ரிபிள் ஏ மொட்டை ராஜேந்திரன் அன்பானவன் அடங்காதவன் அவன் அசராதவனா ஏதோ ஓ அதான் அந்த படம் தானே அது. அந்த பாட்டு வர வர வேண்டியது இருக்கு. சரி, இப்ப மொட்டராஜன் யாரு வின்னர் இதுக்கு சொல்லுங்க. மொட்டை ராஜன் தான் சொன்னோம். அந்த படத்தை சேர்த்தேன்னா ஜெயிக்க வைக்க முடியாது. அந்த படத்துக்காக வேணா அவர் எடுக்காம இருக்கலாம். பட் மொட்டை ராஜேந்திரன் தான். ஓகே, மொட்டராஜேந்திர வின்னர். அவர் கருணாசோட மோதுறாரு இப்ப. லொடுக்கு பாண்டியா? ஆமா, மொட்டராஜன் திரும்பிய மொட்டராஜேந்திர சொல்ல போறேன். லொடுக்கு பாண்டி கருணாசுல கொஞ்சம் பெட்டர்ரா. கருணாஸ் இன்னும் கொஞ்சம் மொட்டராஜேந்தர். ஏய் கருணாஸ்டா சும்மா ரொம்ப லிமிட்டடா. ஐ மீன் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லிமிட்டடா தான் நடிச்சாங்க, ஒன்றும் பெருசா இல்ல. பட் கருணாஸ் தனியா தான் படம் நடிச்சிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் வந்து நிறைய டிஸ்கஸ்டிங் காமெடியில தனியா நடிச்சிருக்காரு. வெற்றி போய் பாத்துருக்குமா? இல்ல இல்ல கருணாஸ். அதனாலதான் அவரு இவர் ஓட்டு போடுறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யாரு போடுறாடோ ஓட்டு? நீங்க. சரி, ஓகே. யாரு மொட்டராஜன் சொல்றோம். நீங்க ரெண்டு பேரும் கருணா சொன்னா சூப்பர். வெற்றி மொட்டராஜன். ஓகே, மொட்டராஜன் ஜெயிச்சிட்டாரு அப்போ. ஓய் வஸ்ட். சோ இந்த குவார்டர் ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து சூப்பர் ஓவர் ஒருத்தலன்று வெற்றி. சரி போ வின்டானே. சோ இந்த குவார்டர் வின்னர்ஸ் வந்து வடிவேலு, கஞ்சா கருப்பு, எஸ்வி சேகர், மொட்டை ராஜேந்தர். ஓகே, லாஸ்ட் குவார்டருக்கு வரோம். இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நிமிஷம், தாமு வர்சஸ் கோட்டேரி நரி, கிரேசி மோகன். நரி, கோட்டேரி நரி. ஆனா கிரேசி மோகன் வந்து படத்துல நடிச்சதை விட ரைட்டரா தான் நிறைய இல்லாம பார்த்தனா ஐ திங்க் ஆக்டரா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அருணாச்சலத்துல வருவாரு, அவரு நிறைய கமல் படத்துல வருவாரு, இந்தியன்ல வருவாரு, நான் இந்துல எழுதுவேன். இந்துல எழுதுறியோ சந்துல எழுதுறியோ அதான்டா பார்த்தசாரதி. டைலாக்ஸ்னு பார்த்தனா வேற லெவல். பட் ஆக்டிங் ஆஸ் a காமெடியன் பார்த்தனா தாமதண்டா. சோ ஓட்டேரி நரியா? நரி பேர் எழுதுங்க. ஓட்டேரி நரி, ஓட்டேரி நரி பேர் எழுதுங்க. ஓகே, டன். ஜெயிச்சிட்டாரு. இப்ப வந்து ஒரு குவாலிஃபயர், வையாபுரி வர்சஸ் ரமேஷ் கண்ணா. ரமேஷ் கண்ணாடா. ரமேஷ் கண்ணா. ரமேஷ் கண்ணா பீக்னா இது. இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அது வந்து எல்லாம் மேல வச்சுக்கோ, மிச்சதெல்லாம் எங்களுக்கு கொடு. அதானே பெஸ்ட். இதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இதுல போய் ஒரு ஹோட்டல்ல இருந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுவாங்க, ஹோட்டல் ரூம்ல இருந்து. அப்ப கற்பியான ஏசி 2 பாயிண்ட் கூட்டி வைங்க அப்படின்னு. அது நாங்க இப்படி பண்றோமே, உனக்கு பார்த்தா ஓவரா தெரியலையா அப்படின்னு அந்த வெயிட்டர்ட்ட கேட்பாரு. அவர் இல்ல சார், ராயல் ஃபேமிலின்னா இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு. ஓகே, இன்னும் 2 பாயிண்ட் கூட்டிட்டு போறாரு. ரமேஷ் கண்ணா தான். ரமேஷ் கண்ணா தான் முதலாளியும். ரமேஷ் கண்ணா தானா? படையப்பாலையும் வருவாரு. இன்னும் வெற்றி சொல்லலையே. குஷி ஆயிடுறாங்க. ரெக்கார்டிங் இருக்கா? ரெக்கார்டிங் போயிடுச்சா? இருக்கு ரெக்கார்டிங் இருக்கும். முதலாளி இல்லாட்டி ரெக்கார்டிங் இருக்கும். சரி, 3 பேர் ஓட்டு போட்டோம் ரமேஷ் கண்ணாக்கு.
வெற்றி போங்க. சொல்லிட்டேன், ரமேஷ் கண்ணா தான் சொன்னான். ஓகே ரமேஷ்க்கு நான் ஜெயிச்சு இப்ப என்னன்னா யாரோட மேட்ச் அப்படின்னா முதலாளி வந்துட்டுமா? மேட்ச் யாருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வரட்டும். மேட்ச் அது ஆப்வியஸ் தான், ரமேஷ் கண்ணா வர்சஸ் விவேக். இப்ப ஓ மை காட். ஓ மை காட்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல விவேக் இல்ல, ரமேஷ் கண்ணா ஓகே தான். விவேக் வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவாரு. முதலாளி வந்துட்டாரு. முதலாளி ஏதோ சாப்பிட்டுட்டே பேசுறத பார்த்தா வாண்டடா தான் வெளியே போயிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். நான் இன்டர்நெட் மாதிரி காமிச்சிட்டு. ஓகே இப்போ வெற்றி ரமேஷ் கண்ணா வர்சஸ் விவேக்னு வந்துருச்சு. குவாலிஃபையர் ஜெயிச்சு விவேக். ஓகே நோ பிரெய்னர். இதெல்லாம் கேட்க தேவையில்லை. சரி விவேக்கோட டாப் 5 சொல்லுங்க. விவேக்கோட டாப் மின்னலே ரன்னு மின்னலே கரெக்ட். தனுஷோட ஒரு படம் வருமே, படிக்காதவன் பாவாடா நாடா என்னது. ஆமா அது 3. சிவாஜில கூட மின்னலே ரன்னு தான் கோட். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு போலீஸ்காரன் பைக்ல போகும்போது ஏதோ கால்ல அந்த ஏதோ சாமி அது நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு தனுஷ் படத்துல வருவாரு ஏகாம்பரம். அதெல்லாம் ஓகே. விவேக் டாப்ல இருக்குமா? அப்படி நிறைய இருக்குல்ல விவேக்கோடது. விவேக் கமலும் பெருசா நான் பார்த்தது இல்ல, ஞாபகம் இல்லை எனக்கு. அட்லீஸ்ட் நடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா நல்ல மெமரபிள் ரோல்னா விஐபி தான். அந்த ரோல் மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டீங்க அப்படின்னு. விவேக்கும் விஜயுமே நல்லா இது இருக்குமே. பத்ரியா? ஆமா பத்ரி யூத். ஓகே விவேக் வின்னர். இப்ப அடுத்த மேட்சுக்கு போலாம். கருணாகரன் வர்சஸ் விடிவி கணேஷ். இங்க என்ன சொல்லுது? தெரியும், இத சொல்லுவேன். தூதுகவும் கருணாகரனா? ஆமா. காசு பணம் துட்டு மணி. விடிவி. நான் வந்து விடிவி தான். முதலாளி விடிவி தானா? கருணாகரன் சொல்லுவேன். சரி ஓகே. என்ன கருணாகரன் வந்து ஷார்ட் பிலிம்ல நடிச்ச டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணி இல்ல அவன் ஷார்ட் பிலிம்ல வந்து நிறைய நடிச்சிருக்கான். நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல ஷார்ட் பிலிம் நிறைய நடிச்சிருக்காரு. அதுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால ப்ராபபிலி பிரெஃபரன்ஷியல். சரி ஓகே. பட் இருந்தாலும் நீங்க அவுட் ஓட்டட். விடிவி தான் வின்னர். ஓகே கடைசி மேட்ச்ரா இந்த இதுலயே. சார்லி வர்சஸ் செந்தில். ஆக்சுவலா சார்லியும் ஒரு நல்ல இதுதான். மெய்யப்பன் அதான் கோட். என்ன பொறுத்த வரைக்கும் சார்லியோட கோட். என்ன அதானே? அதுதான் அந்த இதுவும் நல்லா தான் பண்ணிருப்பாரு. எது ஃப்ரெண்ட்ஸ்ல வருவாரு. அந்த இன்னொரு ஓகே பட் இதுதான் ஒரு விஜய் படம் உச்சத்தில் இருக்கும் ஒருவர். அது ஓகே தான். விஜய் படம் அந்த ஸ்டார்டிங்ல எது காதலுக்கு மரியாதைன்னு சொல்ல போறியா? காதலுக்கு மரியாதைக்கு முன்ன படம் பூவே உனக்காக. நான் ரஜினி ஃபேன், நான் கமல் ஃபேன். அதானே? அதுவும் நல்லா இருக்கும் அவருக்கு. இருந்தாலும் செந்தில் தான் வின்னர். செந்தில் தான் ஆப்வியஸ்லி வின்னர். செந்திலும் கவுண்ட் பண்ணி வர மாதிரி பண்ண போறீங்க இல்லையா? ஆப்போசிட்ல செந்தில் மட்டும் வந்து என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? செந்தில் மட்டும்னா பாய்ஸ் செந்தில். இன்ஃபர்மேஷன் மத்தபடி பெருசா வந்து அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. செந்தில் அவனுக்கு சோன் வந்து கிளிக் ஆகல பெரிய அளவுக்கு. சந்தனமேரின்னு காதலி 2 காதலிங்களாண்ணா? ஆனா அதெல்லாம் கவுண்டமணியோட தான். பார்ட்னர் தான். தனியாவும் ஓகே. செந்தில் வீராலையும் நல்லா பண்ணிருப்பாரு. வீரா முத்து வீரப்பா, கத்து வீரப்பா. இன்னொரு அருணாச்சலத்துல வாக் இங்கிலீஷ், ஸ்பீக் இங்கிலீஷ், போட்டோ கிளிக். நம்ம இங்கிலீஷ் எப்படி சார்? டிக் டிக் போட்டோ சார், டுமாரோ கம்மிங் சார், போட்டோ சார், டிக் டிக் சார். நம்ம இங்கிலீஷ் எப்படி சார்? நான் சார்ட்ட சொல்லுவார்ல அது. ஓகே செந்தில் தான் எப்படியா இருந்தாலும் வின்னர். ஸோ இந்த குவார்டரோட வின்னர்ஸ் வந்து விவேக், தாமு, விடிவி, செந்தில். ஸோ இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போறோம். முன்னேறி ஃபர்ஸ்ட் மேட்ச் கவுண்டமணி வர்சஸ் ஜனகராஜ். கவுண்டமணி டன். சரி கவுண்டமணி டாப் 5 என்னது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்.
நான் சொல்லவே முடியாது. பட் மாறும். அதான்டா என்ன கேட்டா உள்ளத்தை அளித்தா, சூரியன், உள்ளத்தை அளித்தா ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், சூரியனும் தான். சூரியன், மாமன் மகள். சத்யராஜ் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ம். லெஜெண்டரியா தான் இருக்கும். ம். இந்த ஜெயராம் கரகாட்டக்காரன் சொல்ல மாட்டீங்க மாமன் நீங்க. மகள். ஜெயராம் கூட ஒரு படம் நிப்பானே மாமன் மன்னன். மாமன் மகளா? கரகாட்டக்காரன் சொல்ல மாட்டீங்க அப்ப நீங்க. ஓ மை காட், நிறைய இருக்குடா, சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். காலிங், மேட்டுக்குடி. என்ன காலிங்? காலிங். அந்த இது கூட நல்லா தான் இருக்கும். செந்திலோட அந்த படம் எல்லாம் அந்த மேல இருந்து குதிப்பான ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறது. அதான் ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் தான். அதெல்லாம் வந்து கோட்டசாமி. டேய், அந்த இவங்க 2 பேருமே இது நல்லா இருக்கும்டா. சரத்குமாரோட பிளாக் டிக்கெட் You are selected. You are selected. You are unselected. என்ன விக்கி நோ லீவ். அது பார்த்தா எனக்கு ரகுலந்து நான் போகுது செலக்டட். சேவ லாக்குல உங்கள லவ் ஸ்டோரி நிறைய பேர் ஃபேன்ஸ் கேக்குறாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ யாரு சொல்லுங்க. இன்னுமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லணும் லாக்குல நீங்க. அதை நீங்க சொல்லணும் பிரதர். சரி, அடுத்த டாபிக் போகலாம். ட்விஸ்ட் அங்க இருக்கும். லொல்லு சபா மனோகர் வர்சஸ் மயில்சாமி. மயில்சாமி மயில்சாமி தானா? மனோகர் இல்லையாடா? மயில்சாமி ஒரு ரவுண்ட் கொடுத்தீங்க போங்க. நீங்க எதிர்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்க மயில்சாமி. சரி, ஓகே, போங்க. மயில்சாமி போயிட்டாரு இந்த பக்கம் குவார்டர் ஃபைனலுக்கு. மயில்சாமி அடுத்த மேட்ச் மயில்சாமி கவுண்ட் பண்ணி வருது. ஓகே, இந்த குவார்டர் முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த குவார்டருக்கு போலாம். சந்தானம் வர்சஸ் மணிவண்ணன். Wow. Honestly, I will go for Manivan. நான் சந்தானம் சொல்றேன். என்னடா இவரு மணிவண்ணன் தான். பட் சந்தானம் தான் லைக் மணிவண்ணன் வந்து தனியா காமெடி பண்றதால 2-3 பேர் சேர்ந்து இது பண்றதுதான் ஒரு லீட். இதுன்னு இல்ல நிறைய. ஆமா, ஐ திங்க் ஐ வில் கோ வித் சந்தானம். லாகுல் நீங்க ரொம்ப கபி கபி பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கபி கபி தில் மே. சந்தானம் தான்டா. ஓகே, 3 பேர் போட்டோம். சந்தானம் வின்னர். இப்ப அடுத்த மேட்ச் இது வந்து இதுடா, மிர்ச்சி சிவா வர்சஸ் ஆர்ஜே பாலாஜி. மிர்ச்சி சிவா. ஆக்சுவலா ஆர்ஜே பாலாஜி வந்து இன்னும் நிறைய மரத்துல இருக்குது காய், மரக்கத்துல இருக்குது காய். தூங்க தேவைப்பாய். இப்ப இந்த சைடு வருவோம். வடிவேலு வர்சஸ் கஞ்சா கருப்பு. வடிவேல். ஓகே, வடிவேலு. அடுத்த மேட்ச் எஸ்வி சேகர் வர்சஸ் மொட்டை ராஜேந்தர். எஸ்வி சேகர். மொட்டை ராஜேந்தர். நான் எனக்கு மொட்டை ராஜேந்தர் ஏன் பிடிக்குன்னா கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா பண்ணுவாருன்னா அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் மூஞ்சிய மறைக்கிறாரு. அவர் ஆதி புருஷ். நானும் மொட்டை ராஜேந்தர் சொல்றேன்டா. ஆதி புருஷ் அவரு. ஆமாடா, ஆதி புருஷ் தான்டா. இப்ப என்னடா இருக்கு? மொட்டை ராஜேந்தர் தான். ஆனா ஓ ஆதி புருஷ் இருப்பாரா, மொட்டை ராஜேந்தர் சூஸ் பண்ணுவாரு. இன்னுமா உன்ன தெரியல? சரி, முதலாளி நீங்க சொல்லுங்க. நான் வந்து மணிவண்ணன் தான். எஸ்வி சேகர். சாரி, எஸ்வி சேகர். மணிவண்ணனுக்குலாம் முடிஞ்சிருச்சு. எஸ்வி சேகர். 3 பேர் மொட்டை ராஜேந்தர் சொல்லிட்டோம் பிரதர். மொட்டை ராஜேந்தர் ஜெயிச்சாச்சு. இப்போ சூப்பர் பா, ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல் போயாச்சு. சூப்பர் பா. டேய், அந்த டிஸ்கஸ்டிங்னா அந்த இதுல எல்லாம் பயங்கர வஸ்டா இருக்கும்டா. கடைசியா வந்த தில்லுக்கு துட்டுலாம் ஷிட்டோ இதுக்குள்ள எல்லாம் கைய விடுவாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி சரி சரி, போதும் போங்க அடுத்த குவார்டருக்கு. இவ விவேக் வர்சஸ் தாமு. விவேக். ஓகே, ஈஸி ஒன், விவேக். இப்ப வாங்க, விடிவி வர்சஸ் செந்தில். செந்தில் டன். ஓகே, இப்ப குவார்டர் ஃபைனலிஸ்ட் யார் யார் அப்படின்னா கவுண்டமணி, மயில்சாமி, சந்தானம், மிர்ச்சி சிவா, வடிவேலு, மொட்டை ராஜேந்தர், விவேக், செந்தில்.
ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் கவுண்டமணி வர்சஸ் மயில்சாமி. கவுண்டமணி. கவுண்டமணி. கவுண்டமணி டன். அடுத்த குவார்டர் ஃபைனல் சந்தானம் வர்சஸ் மிர்ச்சி சிவா. சந்தானம். சந்தானம். டன். அதுக்கு முன்னாடி தான் கஷ்டமா இருந்துச்சு. குவார்டர் ஃபைனல் கொஞ்சம் இந்த சைடு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் அடுத்த ரவுண்ட் ரொம்ப டஃபா இருக்கும் நினைக்கிறேன். அதான் இப்ப வந்து வடிவேலு வர்சஸ் மொட்டை ராஜேந்தர். வடிவேல். நீங்க கூசா மொட்டை ராஜேந்தர்னு சொல்லுவீங்களே. நீ சொல்லுவே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வடிவேலு. ஆக்சுவலா வடிவேலோட இன்னொரு ஒரு இது வந்து அந்த கோயில மணி அடிப்பார்ல, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட். அது வந்து இது சரத்குமார் படம் தான். அது அதான் அது நீலகண்ட சாஸ்திரி அரசுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அரசு. சரிடா, வடிவேல் தான் வின்னர். போங்க. மொட்டராஜேந்தர் எலிமினேட்டட். ஒரு கடைசி குவார்டர் ஃபைனல் விவேக் வர்சஸ் செந்தில். விவேக் தான். டன். ஓகே, இப்போ செமிஃபைனல் டாப் 4 யார் யாருன்னா கவுண்டமணி, சந்தானம், வடிவேலு, விவேக். செமிஃபைனல் 1 கவுண்டமணி வர்சஸ் சந்தானம். ட்ரால் வர்சஸ் ட்ரால். காட் ஆஃப் ட்ரால் வர்சஸ் ட்ரால். கவுண்டமணி. காட் ஆஃப் ட்ரால் வர்சஸ் மாஸ்டர் ஆஃப் ட்ரால். பட் கவுண்டமணி தான். அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டானே கவுண்டமணி ரூட் ஆக்சுவலி. அதனால தான் அப்படி வந்தது. சோ கவுண்டமணி தானா? கவுண்டமணி தான். கோட் தான் கவுண்டமணி தான். இந்த சைடு செமிஃபைனல் வடிவேலு வர்சஸ் விவேக். வடிவேல். விவேக். வடிவேல். வடிவேல் ஜெயிச்சாச்சா? அப்போ 3-1 அப்படின்னு நான் ஒருத்தன் தான் விவேக் சொன்னானா? இதெல்லாம் விவேக் நல்லா தான் இருக்கும். பட் வடிவேலுடைய இது ஜாஸ்தி. பாடி லாங்குவேஜ் நிறைய ரோல் ஜாஸ்தி. வெரைட்டி அதிகம். கடுப்பேத்துறாரு மை லார்ட். அந்த அது அந்த ரிஸ்க் எடுத்து அந்த அரசியல்வாதியா வேற இருப்பானே. விவேக்கும் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குதான். அந்த காலத்துல இருந்தே நிறைய இருக்கு விவேக் கொடுத்தலாம். விவேக் எல்லாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எல்லாம் நடிச்ச மாதிரிலாம் இருக்கு. குடும்ப படத்துல நிறைய வச்சிருக்காரு. வடிவேல் ஜெயிச்சாச்சு. இப்போ 3rd and 4th பிளே ஆஃப் வந்து சந்தானம் வர்சஸ் விவேக். சந்தானம். விவேக். உடனே வந்துருவீங்களே. விவேக். என்னடா? சந்தானம் பேக்ஸ் டு 4th. சரி, ஓகே. சந்தானம் vs மொட்டை ராஜேந்திரன் நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க? நான் மொட்டை ராஜேந்திரன் சூஸ் பண்ணுவேன். சந்தானம் தான் சொல்லுவாங்க. 5th பிளேஸ் கொடுங்க மொட்டை ராஜேந்திரனுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து 3rd பிளேஸ் வந்து விவேக்ரா, 4th சந்தானம். ஃபைனல் தி கிராண்ட் ஃபினாலே கவுண்டமணி வர்சஸ் வடிவேலு. கவுண்டமணி. டேய் கவுண்டமணி தான்டா. என்னடா இது? கவுண்டமணி தான்டா. கவுண்டமணி தான். என்ன நீ யோசிக்கலாம், but then you can't look beyond கவுண்டமணி. வாய்ப்பே இல்ல. அது வடிவேல். ஆனா அந்த வின்னர் படம்லாம் நல்லா கும்மு. ஆமா, வடிவேல் நல்லா இருக்கும். பட் everything is after the maestro. ராகுல் யோசிக்கிறாரு. என்ன யோசிச்ச சொல்லு. இல்ல கவுண்டமணியோட ரோல்ஸ் எல்லாம் யோசிச்சிட்டு இருக்கேன். பிரம்மாவும் கொஞ்சம் கோட்டா இருக்கும். பிரம்மா கூட வெறித்தனமான காமெடி இருக்கு. பிரம்மா நிறைய இந்த ராமராஜனோட சிங்கப்பூர்ல போவாங்கல்ல, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சிங்கார வேலைலாம் நீங்க சொல்லவே கூட இல்ல, மென்ஷன் கூட பண்ணல. ஓ மை காட். அதுல வடிவேலு இருப்பாரு. வடிவேலு இருப்பாரா? சின்ன கேரக்டர். மென்ஷன் கூட பண்ணாமலாம் நிறைய இருக்கு. ரிக்ஷா மாமா நிறைய. ரிக்ஷா மாமாலாம் அல்டிமேட். நடிகன்லாம் நம்ம சொல்ல கூட இல்ல. நடிகன் சொன்னீங்களா? நீங்களும் சொல்லுங்க, பாத்துட்டு இருக்கவங்க. இன்னும் கவுண்டமணியோட உங்களுடைய டாப் 5 சொல்லுங்க. வடிவேலோட டாப் 5 சொல்லுங்க. சந்தானத்தோட டாப் 5 சொல்லுங்க. விவேக்கோட டாப் 5 சொல்லுங்க. இது இல்லாம நாங்க வந்து யாராவது விட்டு இருந்தோம்
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குண்டு கல்யாணம் அந்த மாதிரி நாங்கள் விட்டுருந்தோம், ஜூனியர் பாலையா, மௌலி இந்த மாதிரி நாங்கள் விட்டுருந்தோம், அந்த மாதிரி உங்களுக்கு வேற யாராச்சும் தோணுச்சு அப்படின்னா ஆனரபிள் மென்ஷன்ஸ் சொல்லுங்க. நம்ம வந்து ஃபீமேல் கமெடியன் கன்சல்ட் பண்ணல. ஆமாம், ஸோ அதுவும் நாங்கள் இது பண்ணிக்கல. வேற உங்களுடைய இதுவும் சொல்லுங்க, கமெண்ட்ஸும் ஃபேவரட் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சந்தானத்துக்கும் டாப் 5 சொல்லுங்க, விவேக்கும் டாப் 5 சொல்லுங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்மளுடைய தமிழ் சினிமா மேல் காமெடியன்ஸ் எபிசோடு. அரட்டை ஃபேவரட் வந்து கவுண்டமணி தான். வியூவர்ஸ் நீங்களும் கன்கர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இதுக்கு ரன்னர் அப் வந்து வடிவேலு. ஸோ இவ்வளோதான் பாய்ஸ், ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. உங்களுடைய ஃபைனல் இதை சொல்லுங்க. அரட்டை ஸ்குவாட்ஸ் ஃபேவரட் கமெடியன் சொல்லிட்டோம். ஸோ வில் பி பேக் வித் மோர் ஷூட் அவுட்ஸ். வில் சைன் ஆஃப் திஸ். பை.